ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னென்னா, ஜஸ்ட்டு நான் வந்து குயிக்காக ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். நிறைய பேர் எனக்கு இமெயிலெலாம் பண்ணிட்டீங்க, என்ன சிஸ்டர் ஏன் போடல அப்படின்னு சொல்லி. ரொம்ப சாரிங்க, எனக்கு பயங்கர பிஸியாக இருக்குது. ஃபேமிலி, என் பிள்ளைங்க, எங்கள் ட்ராவல், அந்த மாதிரிலாம் நிறைய பிஸியாக இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் அப்படியே சோஷியல் மீடியாவிலேருந்து பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. மற்றபடி நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். இமெயில் பண்ணி கேட்டவங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பி கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப ரொம்ப சாரி, என்னால் வீடியோ கண்டிப்பாக இந்த டைமில் போட முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் 2-3 கல்யாணம், 2-3 குழந்தைங்க, இந்த மாதிரி நிறைய இது. அது இல்லாமல் நம்ம ரெகுலராக வர ஃபெஸ்டிவல்ஸு, இந்த மாதிரி நிறைய எனக்கு எல்லாம் இதாகிடுச்சு. அதனால தான் என்னால் போட முடியல. ரெண்டாவது, நான் வந்து யூடியூப்பை வந்து ஒரு ப்ரைமரியாக இதை எடுத்து நான் பண்ணல. இதிலேருந்து நான் ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனோடு நான் பண்ணல. அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது எனக்கு வந்து ஒரு ஃபன் ப்ளஸ் ஒரு மெமரி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை இதில். நான் கண்டிப்பாக லேட்டர் ஆன் ஐ வில் ட்ரை அண்ட் டூ இட். அதனால் கொஞ்சம் அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தா, இந்த இட்லி பூ இருக்குல்ல, இந்த ஊரில் பூக்கும்ல, அது சும்மா கட்டிகிட்டு இருந்தேன் வீட்டில் சாமி படத்துக்கு போகலான்னு. இது வந்து எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு சின்ன ஒரு வெட்டிங். அதை அப்படியே ஒரு இதை எடுத்தேன், அதை பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு. இது ஆக்சுவலாக அவளோட ரிசப்ஷன். வெட்டிங்கெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ரிசப்ஷன் அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வந்து சும்மா கால்ஃப் கார்ட்டில் ஃபேமிலியெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு ஃபன்னாக இருந்தது. ஸோ எங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுதான் இது நான் போட்டிருக்கேன். இது அன்னைக்கு ஈவினிங், மத்தியானம் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஈவினிங் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். அந்த டைமில் இதெல்லாம் எடுத்தது. இதெல்லாம் வந்து ஒரு 2 monthsக்கு முன்னால் எடுத்த வீடியோங்க. நான் வந்து இப்போ தான் போட்டுட்ருக்கேன். பார்த்தாவே தெரியும். இப்போல்லாம் இங்கே பயங்கர ஸ்னோவாக இருக்குது. இங்கே வந்து இவ்வளோ வெயிலெலாம் கிடையாது. இது சம்மர் டைமில் எங்கள் ஃபேமிலியில் நடந்த வெட்டிங், அவ்வளோதான். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பெல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். நாங்கள் அந்த இதில் ரிசப்ஷன் வச்ச இடத்துல ஒரு ரிவர் பக்கத்தில் வச்சுருந்தாங்களா. ஸோ ரிசப்ஷன் முடித்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கால்ஃப் கார்ட் எடுத்துகிட்டு இங்கெல்லாம் போயிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். அதுதான் இந்த கிளிப்பு. நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே அங்கே எல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்தோம். என்னடா பொண்ணு மாப்பிள்ளையை காமிக்கலன்னு பார்க்குறீங்களா? மாப்பிள்ளை ஆக்சுவலாக ஃபோட்டோவில் இருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் பொண்ணு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்களா, இந்த கால்ஃப் கார்ட்டு மேலே போகும்போது நம்ம கீழே பின்னால் இருக்கவங்க கீழே விழுகிற மாதிரியே இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரிசப்ஷன் இதில் வந்துட்டு அந்த வென்யூ இருந்தது இல்லைங்களா, அங்கே ஒரு 4-5 கால்ஃப் கார்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு 4 மெம்பர்ஸ் இப்படியெல்லாம் நல்லா போய் என்ஜாய் பண்ணோம். செம்மையான இடம் அது. மிஷிகனில் தான், ஒரு ½ hour எங்கள் வீட்டில் இருந்து. ஸோ நல்லா இருந்தது இந்த இடம். நல்லா இந்த குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தவங்க நல்லா ஓடி ஆடி இங்கே விளையாண்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதை தான் ரிசப்ஷன் ஹாலு. எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லைங்க, நாங்கள் தான். வேறு நிறைய பேர்லாம் யாரும் இல்லை. எங்கள் பிள்ளைங்க, எங்களோடது, அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி பாப்பாவோட காலேஜில் வந்து தம்பியோட டீம் வந்து நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிருந்தாங்க. அப்போ அவனுங்களை வழி அனுப்புகிறப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வழி அனுப்பி வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ தம்பி பாப்பா படிக்கிற இந்த காலேஜ் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி டீம்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகி போகும்போது ஸோ ப்ரீஸ்ட், நன்ஸ் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி அனுப்பி விடுவாங்க. அதுதான் அது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எங்களோட சர்ச் கொயர் குரூப். நாங்கள் இது நான் முன்னால் ஷேர் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நானும் பாப்பாவும் எங்கள் சர்ச்சு கொயரில் இருக்கோம். பாப்பா ஆக்சுவலாக லீட் சிங்கிங் பண்ணுவாள் கோயிலெலாம். ஸோ அதுதான் இது. நிறைய பேர்த்துக்கு பாப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் கொயரில் இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
பட்டு ஆமாம், நாங்கள் ஃபேமிலியாக வாலண்டியரிங் பண்ணுவோம். அதுதான் அது. வீக்லி ஒன்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ எல்லா மேத்ஸ்லேயும் நாங்கள் பாட மாட்டோம். நல்ல ஃபெஸ்டிவல் மேத்ஸு, ஏதாவது சண்டேஸில் ஒரு மேத்ஸ்க்கு மட்டும் கொயர் குரூப் நாங்கள் போவோம். அவ்வளோதான். அதுதான் இது. இப்போ எங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதுனால நிறைய வீக்லி ட்வைஸ் ப்ராக்டிஸ் இருக்குங்க. அதனால் என்னால் நிஜமாகவே எனக்கு அவ்வளோ பிஸியாக இருக்குதுங்க. வேலைக்கும் போயிட்டு இது எல்லாத்தையும் சைடில் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வேலை எனக்கு. அடுத்து இந்த கிளிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்துட்டு ஒரு சின்ன டர்க்கியை வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு அவனில் வைக்கிறா. ஸோ அன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு பாப்பாவும் நானும் நம்ம சல்வார் தான் போட்டு போயிருந்தோம். இது இது வந்து இன்னொரு பெரிய டர்க்கி பண்ணது. இது வந்து எல்லாம் நாங்கள் ஃபேமிலியோடு இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. நான் நிறையெல்லாம் ஒன்றும் எடுக்கலைங்க. எனக்கு முதல்ல எங்கள் ஃபேமிலியோடு இருந்தால் சும்மா கேமராவை தூக்கிட்டு அலையிறதுனா ரொம்ப கஷ்டம். இது வந்து எல்லோரும் கிட்டார் போடுறவங்க, அதனால் வந்துட்டு எல்லாம் கிட்டார் வச்சுட்டு இது பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் பாட்டு பாடிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இதாக இருந்துச்சு. அதுதான் இது, வேறு எதுவும் இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறு குலுங்க அன்னைக்கு தாங்க நான் சிரித்தேன். அது அப்படி ஒரு சிரிப்பு, அந்த பாட்டை பாடிக்கிட்டு ஐயோயோயோயோ பண்ணாத ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். செம காமெடியாக இருந்தது. என் பையன் வேறு என் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தானா, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த தேங்க்ஸ் கிவிங் எங்களுக்கு. இந்த க்ரீன் கோட் போட்டவளை நீங்கள் முன்னாலேயே பார்த்துருந்துருக்கலாம். இவளும் என் பொண்ணும் ஒரே கிளாஸு, பிறந்ததுலேருந்தே ஒன்றா இருக்கிறாளுங்க. ஸோ அவள் வீட்டுக்கு வந்திருந்தா. எல்லாம் இப்போ காலேஜ் போயிட்டதுனால வீட்டுக்கு வரும்போது பார்த்துட்டு போவாங்க. ஸோ இது தேங்க்ஸ் கிவிங் முடித்து அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வந்திருந்தா. டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு, அவளுக்கு நான் வைக்கிற டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து டீ குடிச்சிட்டு, அவங்க அம்மா, அவள் தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் நாங்கள் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படியே என் லைஃப் எப்படி போகுதுன்னு இந்த சின்ன சின்ன கிளிப்பில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் வந்து கிறிஸ்மஸ் வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு நான் எப்படியாவது ட்ரை பண்ணி ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். இன் பிட்வீன் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, யூ ஆல் டேக் கேர் அண்ட் ஹேவ் ஃபன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.